இன்னைக்கு நீ தொலைஞ்சிடு. இன்னைக்கு நீ பண்ற எல்லாத்தையுமே ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு எங்க அம்மா கிட்ட காட்டுறேன்டி. என்ன இவ்ளோ நேரம் பூமி? சீக்கிரம் வா. ககனுக்கு எதுவும் சந்தேகம் வரலல? அத்தை, உங்க புள்ளைய பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அம்மா பூமி, நீ திருட்டு வேலை பண்றதும் இல்லாம எங்க அம்மாவையும் கூட்டாளியா வச்சிருக்கியா? அவர் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீங்க வாங்க வாங்க. கடவுளே, பாவம் மீரா ஒரு அப்பாவே. நான் அவளை ஏமாத்திட்டு இருக்கேன். வேற வழி இல்லை. நான் உயிரோடு இருக்கும்போது என் புள்ளை எனக்கு பிண்டம் வைக்க கூடாதுன்னா நான் மீராவை ஏமாத்தி தான் ஆகணும். என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நானும் உங்ககிட்ட கிளம்பி வந்துடுவா. மீரா, தற்கொலை மிகப்பெரிய பாவம்னு நான் செத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த தப்பு மட்டும் பண்ணிடாத. இப்ப என்ன, நீயும் செத்து என் கூட சேர்ந்து மேல இருக்கணும்னு நினைக்கிறியா? அந்த மாதிரிலாம் அங்க எதுவும் இருக்காது. நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்க விட மாட்டாங்க. மீரா, அங்க ஆம்பளைங்களையும் பொம்பளைங்களையும் தனித்தனியா தான் வச்சிருப்பாங்க. ஐயோ, அப்படியா? அப்புறம் ஏங்க நீங்க அவசரப்பட்டு எப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு போனீங்க? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. சரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நாளைக்கு செரி கையால பிண்டம் வச்சு மிகப்பெரிய தப்பு பண்ண போறீங்க. என்னங்க சொல்றீங்க? புள்ள பிண்டம் வைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? புள்ள பிண்டம் வைக்கிறதுல தப்பு இல்ல மீரா. ஆனா அத மூத்த புள்ள தான் வைக்கணும். என் பெரிய புள்ள ககன் எனக்கு கொல்லி வைக்காதனால தான் என்ன மேல் உலகத்துக்கு போக விடாம நடுவுலயே தடுத்துட்டாங்க. ஒருவேளை சரி எனக்கு நாளைக்கு பிண்டம் வச்சா என்ன அங்கேயே இருக்க விட மாட்டாங்க. பாதாள உலகத்துக்கு அனுப்பி விட்டுருவாங்க. மீரா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? பாதாள உலகத்துல என்னால மூச்சு கூட விட முடியாது. ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாதுங்க. அப்படி நடக்காம இருக்கணும்னா நாளைக்கு செரி பிண்டம் வைக்காம நீ தான் தடுக்கணும் மீரா. நான் அவனை தடுக்கிறேன் சரி, ஆனா உங்களுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு அந்த ககன் வரலையே. அப்போ பிண்டம் வைக்கிறதுக்கு அவன் வருவானாங்க? அவன் வரலனாலும் அவன் மனசு மாறி என்னைக்காவது ஒரு நாள் பிண்டம் வைப்பான்ல. அதுக்கப்புறம் நான் எந்த தடங்களும் இல்லாம நேரா சொர்க்கத்துக்கே போயிடுவேன்ல. அப்படியா ஆமா சொல்றீங்க? மீரா. அப்படின்னா செரி கையால நாளைக்கு பிண்டம் வைக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேங்க. எல்லாருக்கும் அப்படிப்பட்ட நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா நீ இருக்க கூடாது அபூர்வா. பூமி, அம்மா, என்னாச்சுமா? எந்திரி செரி, நீ முதல்ல எந்திரி. மீரா, அம்மா. நீ வாடா. அம்மா. உன் அப்பாவுக்கு இந்த பிண்டெல்லாம் வைக்க கூடாதுடா. வா. அம்மா, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எல்லாம் கரெக்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. பிண்டம் வைக்கிறது இப்படி பாதையில நிறுத்தக்கூடாதுமா. நல்ல வேலை, நான் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் வரல. அப்புறம் வாழ்க்கை முழுக்க அழுதுகிட்டே இருந்திருப்பேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பேசுறன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுதான் பண்றியா மீரா? பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ. இல்லன்னா எனக்கு ஒண்ணும் பைத்தியம் பிடிக்கல. சரி, அவங்க அப்பாவுக்கு பிண்டம் வைக்க கூடாதுன்னா
அப்படின்னு யார் சொன்னாங்க உனக்கு? யாரோ சொன்னா நான் எதுக்கு தடுக்க போறேன்னா ஏன் புருஷன் தான் சொன்னாருன்னா. மாமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம பிளான் படி நீங்க மீராத்தையே எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். எனக்கு எல்லாம் ஓகே தாம்மா, ஆனா உன் அத்தை நம்புவாலோ நம்ப மாட்டாளோன்னு டவுட்டா இருக்கு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. முதல்ல நீங்க பாசிட்டிவா இருங்க. அந்த பிளான் நடக்கிற மாதிரி பண்ணுங்க. போங்க. சரிம்மா, உள்ள நான் பாத்துக்கிறேன். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, வெளியே எல்லாத்தையும் நீ தான் மேனேஜ் பண்ணணும். ஓகே மாமா, போங்க. ஆ. அத்தை, மாமா சொன்ன பிளான நான் செயல்படுத்துறேன். நீங்க எங்கே இருங்க. சரிம்மா. பூமி, என்னது இது? என்னாச்சுங்க? மாமா, என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி ஆக்ட் பண்ணிட்டேம்மா. ஆனா மீரா தான் நம்புவாரோ மாட்டாளோன்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. மீரா அத்தையோட அப்பாவித்தனத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மாமா. கண்டிப்பா அவங்க இதை நம்பிருப்பாங்க. நாளைக்கு வேணா பாருங்க, பிண்டு வைக்கிறது நடக்காம மீரா அத்தை தான் தடுக்க போறாங்க. ஒரு வேலை நிறுத்தினாலும் ககன் கையால பிண்டம் வைக்க சொல்லி சாரதாவை ஃபோர்ஸ் பண்ணா என்ன பண்றது? அப்படி பண்ண உங்க புள்ள உடனே செஞ்சிருவாரா மாமா? செத்தாலும் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவாரு. அதோட இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி தான். சரிம்மா, நம்ம கிளம்பிடலாம். வேற யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். வாங்க வாங்க. சரி சரி, வாங்க 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 வாங்க. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிரும்னு ராத்திரி ஏதோ சுலபமா சொல்லிட்டேன். ஆனா இது நடக்கிற வரைக்கும் எனக்கு உள்ளுக்குள்ள டென்ஷனா தான் இருந்தது. அதான் முடிஞ்சு போச்சுல. வாமா கிளம்பலாம்.